Hello. Vishwa? விஸ்வா, நான் பேசுறது கேக்குதா? ஏதாவது சாட் பாக்ஸ்ல இருந்து ரிப்ளை பண்ணுங்க. ஓ, ஓகே. நீங்க பேசுறது கேட்கலையே எனக்கு. அந்த வீடியோ பாத்தீங்களா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வீடியோ. சாட் பாக்ஸ்ல கூட ரிப்ளை பண்ணுங்க. உங்க வாய்ஸ் தான் எனக்கு கேட்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஓகே, ஓகே, ஓகே. நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகே, ஐ ஹவ் சீன். சரி, ஓகே. ஐ சா த வீடியோன்னு போட்டிருக்கீங்க. வெரி குட். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்விட்ச் வச்சு நம்ம அர்த்மேட்டிக் கேல்குலேஷன்ஸ் பார்த்துடலாமா? பார்த்து முடிச்சிருவோமா? ஏன்னா என்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, உங்கள் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. என் வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும் இப்போனா. பரவாயில்லையா? நான் ஸ்விட்ச் வச்சு நான் பண்ணட்டுமா கிளாஸு? ஸ்விட்ச் கிளாஸ் யூஸ் பண்ணி அர்த்மேட்டிக் கேல்குலேட்டர் நம்ம பார்த்துடலாம். ஓகேயா? ஓ, உங்கள் மைக் தான் ஒர்க் ஆகலையா? ஓகே, ஓகே. சரி, அப்போ நீங்கள் எதுனா நீங்கள் எனக்கு ஃபோனில் கூப்பிட்ருங்க. சேட்டில் வந்து நான் ரிப்ளை பண்ண முடியாதுல்ல, நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி போயிடுவேன். அப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோமா? அரித்மெட்டிக் கால்குலேட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போனா. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். வேறு எதுனா என் வாய்ஸ் கேட்காம போகுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து எனக்கு கால் பண்ணிடுங்க மொபைலுக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக ஸ்விட்சுன்றது நம்ம நேற்று நீங்கள் இல்லை இல்லையா, அதனால் லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்விட்சுக்குள்ளே நீங்கள் வாங்கக்கூடிய என்ன வேல்யூனாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த வேல்யூவை பொறுத்து இதில் வந்து கேசஸாக நீங்கள் எழுதிக்கலாம். இந்த வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணும். ஒரு வேளை அனுப்புகிற வேல்யூ 1 இருந்ததுன்னா லெட்டர் கூட செக் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் லெட்டர் அனுப்புகிறீங்கன்னா பியாக இருந்ததுன்னா, சியாக இருந்ததுன்னா, அந்த மாதிரி கூட செக் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து எத்தனை கேஸ் வேணாலும் நீங்கள் கேஸ் 3 இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதலாம். எனி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக 1 2 3 இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமுக்கு எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதிலே டிஃபால்ட் கேஸ்லாம் உண்டு. அப்போ ஸ்விட்சில் வந்து நம்ம எழுதக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த செலக்ட் பண்ண வேல்யூஸை பொறுத்து நிறைய டாஸ்க் நம்ம எழுதியிருப்போம். அதில் எந்த டாஸ்க்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த ஸ்விட்சில் உள்ள ஆப்ஷன்ஸை பொறுத்து மாறுபடும். ஓகே, இப்போ வந்து நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரித்மெட்டிக் கால்குலேஷன் நம்பர் 1 என்ன, அது மாதிரி நம்பர் 2 என்ன, இப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். இதை வந்து நம்ம சம் பண்ணுவோம். இதை வாங்கின நம்பரை நம்ம சம் பண்ணவா இல்லாட்டி சப்ராக்ட் பண்ணவா அப்படின்றது யூசர்னுடைய இன்புட்டை பொறுத்து.
அவங்க 2 நம்பரை ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நான் ஒரு கால்குலேட்டர் மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன எப்படி எழுதுறோம் பாருங்கள். இந்த இடத்துல இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறத விட சுவிட்சை யூஸ் பண்ணி எழுதுறது ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். முதல்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h hash include fullname.h void main. இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து 2 நம்பர் வாங்குறதுக்கு 2 நம்பர் எழுதியாச்சு. அப்புறம் ஆன்சர் ரிசல்ட்டு, அதாவது அடிஷனாக இருந்துடும், சப்ராக்ஷன், டிவிஷன் எது வேணாலும் பண்ணாலும் அந்த ரிசல்ட்டை வாங்குறதுக்கு ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணவா, டெலீட் பண்ணவா, சப்ராக்ட் பண்ணவா, அப்புறம் டிவைட் பண்ணவா, மல்டிப்ளை பண்ணவான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு கோடு இல்லை ஆப்ஷன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து அவங்க என்ட்ரு பண்ணுற கோடு மாதிரி வாங்குற போகிறேன். அதனால நான் செமிகோலன் வச்சு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு நான் மெனு மாதிரி டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதாவது யூசர்னுடைய ரெக்வஸ்ட்டை வாங்குறதுக்கு. அதுக்கு நீட்டாக நான் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணலாம். அரித்மெட்டிக் கால்குலேட்டருக்கு நான் வந்து டிசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பிரிண்டஃபில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அரித்மெட்டிக் கால்குலேட்டர் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். அரித்மெட்டிக் கால்குலேட்டர் எல்லாம் வந்து நான் கால்குலேட்டர் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்டஃபில் டிசைன் பண்ணுறேன். ஸோ மேலேயும் பிரிண்டஃபில் நீட்டாக நான் டிசைன் பண்ணுறேன். என்டர், இந்த லைன் முடிஞ்சோடனே ஒரு என்டர் வரணும். இந்த லைன் முடிஞ்சோடனே ஒரே ஒரு என்டர் தான். ஸோ இது மாதிரி நான் கொடுத்துட்டு இந்த லைன் எனக்கு காப்பி பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து எடிட்டில் பேஸ்ட்டு, அப்புறம் என்ட்ரு கொடுத்து மறுபடியும் அகெயின் எடிட்டில் பேஸ்ட்டு. இது வந்து இதுக்கு இடையில கேப் உண்டாக்கிட்டு இன்னொரு பிரிண்டஃபில் நான் வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்குறேன். என்னென்னா கொடுக்குற கோடு என்னவாக இருந்ததுன்னா அதான் கோடு. சி கேபிட்டல் லெட்டர் கோடு. இங்கே வந்து எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஒரு பிரிண்டஃபில் இப்போ வந்து 1ன்னா அடிஷன், டூனா சப்ராக்ஷன், த்ரீனா மல்டிப்ளிகேஷன். ஃபோர்னா டிவிஷன். ஸோ இதை மாதிரி அழகாக ஒரு மெனு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இன்புட் வாங்கணும். இன்புட் வந்து பிரிண்டஃபில் என்டர் எனி கோடு அப்படின்னு கேட்கணும். ஸ்கேன்எஃப்பில் ரீட் பண்ணும் %d ஆம்பர்சன்ட் கோடு. ஸோ ரீட் பண்ணிவிட்டு இந்த கோடு வந்து என்னவாக இருந்தால், இப்போ 1ஆக இருந்ததுன்னா அடிஷன், 2ஆக இருந்ததுன்னா, அதாவது நான் ஒரு மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் மாதிரி எழுதியிருக்கேன். நான் வந்து ஒரு மெனு கொடுத்துட்டேன், அந்த மெனுவை கொடுத்துட்டு கோடை செலக்ட் பண்ண சொல்கிறேன். இதில் 5th கோடாக இருந்ததுன்னா எக்ஸீடு கூட கொடுக்கலாம். நம்பர் 5 வந்து எக்ஸீடுக்கு.
ஸோ வந்து ஸ்விட்சுக்குள்ளே நம்ம இந்த வாங்கின கோடை நம்ம சென்ட் பண்ணிடணும். வெயிட் பண்ணுறதுக்காக கெட்சிஹெச் போட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ கேஸ் 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கேஸ் 2 இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இப்படிமா நான் கேஸ் எழுதலாம். கேஸ் 1 இருந்தால் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக கேஸ் 1 இருந்தால் அடிஷன் தான் பண்ணணும். அப்போது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். என்ன பண்ணலாம்னா printfல என்டர் யூ ஹாவ் செலக்டட் அடிஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். யூ ஹாவ் செலக்டட் அடிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல எதாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னா என்ன பண்ணணும், நான் 2 நம்பர் ரீட் பண்ணணும். ஏன்னா ஆட் பண்ணுறதுக்கும் 2 நம்பர் தேவை, சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் 2 நம்பர் தேவை, மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி தான், டிவிஷனுக்கும் அதே மாதிரி தான். அப்போ இந்த வாங்கின கோடு 1 or 2 or 3 or 4 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலே நான் 2 நம்பர் ரீட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு கேஸ்லேயும் நான் ஒவ்வொரு தடையும் அடிஷனுக்கு 2 நம்பர் ரீட் பண்ணுறது, திரும்ப சப்ராக்ஷனுக்கு 2 நம்பர் ரீட் பண்ணுறது, அப்படி ரீட் பண்ணாமல் பொதுவாக நான் கொடுக்குற கோடை பொறுத்து ரீட் பண்ணலாம். இங்கே இஃப் கண்டிஷன்ஸில் அந்த கோடு greater than or equal to 1 at the same time and code less than or equal to 4, which means 1லேருந்து 4 வரைக்கும், 1லேருந்து 4 வரைக்கும் எந்த கோடாக இருந்தாலும் சரி இந்த ரேஞ்ச் ஆஃப் கோடில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 2 நம்பரை ரீட் பண்ணோம். அப்போ printfல enter any values, 2 values அப்படின்னு கேட்போம். 2 வேல்யூ என்டர் பண்ண சொல்லலாம். என்டர் பண்ண சொல்லிட்டு ஸ்கேன்எஃப்ல நம்ம ரீட் பண்ணணும். %d ஆம்பர்சன் n1, ஆம்பர்சன் n2. ஸோ இது மாதிரி நம்ம ரீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 2 நம்பரையும் நம்ம வாங்கணும். எப்போ ரீட் பண்ணுவோம் பாருங்கள், 2 இன்புட்டை வாங்குறது எப்போ ரீட் பண்ணும் பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சில் கோடு இருந்தால் தான், 1லேருந்து 4 வரைக்கும் இருந்தால் தான் அடிஷனும் சப்ராக்ஷனும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் ரீட் பண்ணும். 5 செலக்ட் பண்ணாலோ இல்லை தப்பான கோடு செலக்ட் பண்ணாலோ 2 நம்பர் ரீட் பண்ண வேண்டாம். அப்புறம் வாங்கின கோடை தான் நம்ம சுவிட்சுக்குள்ளே பாஸ் பண்ணணும். அப்போ அந்த கோடை இங்கே பாஸ் பண்ணிடணும். அந்த கோடு 1 இருந்ததுன்னா நம்ம இஃப் கோட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு செக் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக கேசஸாக எழுதுகிறோம். ஸோ மெனு ட்ரிவன் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அடிஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு printfல என்ன எழுதணும், அடிஷன்னா the sum of 2 values is %d, கம்மா 2 என்ட்ரு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டு இங்கே வந்து ஸோ இவ்வளோதான். இதுதான் கேஸ் 1. இதை மாதிரி எத்தனை கேஸ் வேணாலும் நான் எழுதலாம். டிஃபால்ட் கேஸ் இது வந்து ராங் கோடாக இருந்தால் வர்றதுக்கு printfல சாரி இன்வாலிட் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு முடிச்சிடணும். இங்கே வெளியே வந்து தேங்க்யூ ஃபார் யூஸிங் அவர் கால்குலேட்டர். ஸோ இப்போ இதே தான் நம்ம காப்பி பண்ணி செகண்ட் கேஸில், தேர்ட் கேஸில், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கேஸில் நம்ம எழுதிடலாம். ஸோ யூ ஹாவ் செலக்டட் அடிஷனுக்கு பதிலாக சப்ராக்ஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணணும். இங்கே சம்முக்கு பதிலாக டிஃபரன்ஸ். ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் 2 வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். கேல்சி ஸ்விட்ச் கேல்சி.
ஸோ ஷார்ட்டாக சேவ் பண்ணியாச்சு. 2 கேஸ் தான் எழுதியிருக்கேன், நான் 3 4 எழுதலை. நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ மெயினில் வந்து முதல்ல மெமரி அலாட் பண்ணியிருக்கிறோம் வேண்டிய வேரியபிளுக்கு n1 n2, அப்புறம் ஆன்சர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டு, அப்புறம் ஒரு மெனு கொடுத்துட்டு அந்த மெனுலேருந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை வாங்குறதுக்கு கோடுன்னு ஒன்று வச்சுருக்கோம், ஆப்ஷனுக்கு பதிலாக கோடுன்னு வச்சுருக்கோம். ஸோ முதல்ல என்ன ரீட் பண்ணுறோன்னா மெனுவை காட்டி இந்த கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு மெனுவை ஷோ பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் அப்படின்றத முதல்ல கேட்குறோம், கோடை கேட்குறோம். அப்புறம் அந்த கோடு வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸில் இருந்ததுன்னா நான் என்ன செய்யணும், கேஸ் 1 கோடு வந்து கேஸ் 1ஆக இருந்ததுன்னா ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும், கேஸ் 2ஆக இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். இந்த மாதிரி அந்த கோடை பொறுத்து எனக்கு டாஸ்க் நடக்கணும். தப்பான கோடு கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட் கேஸ் வந்துடும், கேஸ் 1 செலக்ட் ஆகலை, 2 3 4 எதுவுமே செலக்ட் ஆகலை, நான் 7 கொடுக்குறேன், அப்போ 7னா இங்கே வந்துடும். கேஸ் 5 எக்ஸீடுன்றதுனால நீங்கள் வந்து கேஸ் 3 போட்டு கேஸ் 5ன்னு போட்டுட்டு printfல you have selected exceed option. தேங்க்யூன்னு கீழே ஏற்கனவே வந்துடும். பிரேக் எல்லா கேஸுக்கு இடையில பிரேக் கொடுக்கணும். ஏன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் பிரேக் கொடுக்கலன்னா அடிஷன் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிரேக் இல்லாததுனால எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் ஸ்விட்சில் செலக்ட் ஆகும், அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ பிரேக் வருதோ அப்போ தான் வெளியே போகும். அப்போ இந்த பிரேக் இல்லைன்னா அடிஷன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் சப்ராக்ஷன் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிடும். அப்புறம் பிரேக் இருந்ததுன்னா அப்போ தான் வெளியே போகும். அப்போ கேஸ் 1ல் பிரேக் இல்லாட்டி கேஸ் 1 செலக்ட் பண்ணிங்கன்னா 1ம் ஒர்க் ஆகும், 2ம் ஒர்க் ஆகும். 2ல் பிரேக் இல்லாட்டி அடுத்த கேஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிரேக் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இந்த கேஸ் வந்து ஆரம்பத்தில் செலக்ட் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வரிசையாக கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இடையில நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன கொடுக்கணும்னா பிரேக் கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது, மெனு இருக்குது. நான் 1 கொடுக்குறேன் அடிஷன். ஸோ வேல்யூ வந்து 25, அதுக்கப்புறம் ஒரு 25 கொடுக்குறேன். 25 + 25 எவ்வளோ, யூ ஹாவ் செலக்டட் அடிஷன், த சம் ஆஃப் வேல்யூ இஸ் 50 அப்படின்னு முடிஞ்சு போச்சு. வெளியே வந்துடும். ஏன்னா ஒரு தடவை தான் ரன் ஆகும், உள்ளே வரும், கிளியர் ஸ்க்ரீன் பண்ணும், மெனுவை டிஸ்பிளே பண்ணும், இங்கே கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் ரன் ஆகிறதுனால நான் பக்கத்தில் போட்டுக்கிறேன், இங்கே என்ட்ரு வேண்டாம். ஸோ வருது, முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகணும். நான் எக்ஸீடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ நான் 5 கொடுத்தா தான் வெளியே வரணும், மற்றபடி வெளியே வரக்கூடாது. அப்படின்னா இந்த ஹோல் ப்ராசஸை நீங்கள் டூ வைல்குள்ளே கொண்டு வரணும். எதை, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுலேருந்து சரிங்களா. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி மெனு டிஸ்பிளே பண்ணி கோடை கேட்டு நம்பர் வேணால் நம்பரை வாங்கிட்டு சுவிட்சுக்குள்ளே பாஸ் பண்ணி எந்த டாஸ்க்கோ அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இதான் சுவிட்ச் முடியுது, முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வெயிட் பண்ணுறதுக்காக, ஏன்னா மேலே போச்சுன்னா மறுபடியும் கிளியர் ஆயிரும் ஸ்க்ரீனு. இங்கே இந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது, இந்த டிஃப்ரென்ஸும் டிஸ்பிளே ஆகுதுன்னு வைங்க, சுவிட்சை விட்டு வெளியே வந்தோன்னே வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு தான் டூ வைல் முடியணும். இல்லைன்னா இந்த ஹெச்ஹெச் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு டூ வைல்னால் மேலே போயிடும், திரும்ப மேலே போயிட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது, அவுட்புட்டே உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் எப்போயுமே டூ வைல் வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறதுக்கு ஹெச்ஹெச் போட்டுக்கணும் இந்த கேஸில். ஸோ டூ அங்கே ஆரம்பித்து ஒயில் எக்ஸீடு கண்ட்ரோலுக்கு தானே, வெளியே போகும்போது தான் செக் பண்ணணும். இப்போது கொடுத்துருக்க கோடு வந்து நாட் ஈக்குவல் டு 5ஆக இருந்தால், ஏன் 5ன்னு போட்டால் வெளியே போகணுன்னு அர்த்தம். அப்போது 5ஆக இல்லாமல் இருந்தால் அப்போ ட்ரூ ஆயிடுச்சுன்னா மேலே போயிடும். நான் 1 கொடுத்துருக்கேன், 5 கிடையாது, அப்போ திரும்பியும் மேலே போயிட்டு ஹெச்ஹெச் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு மெனுவை டிஸ்பிளே பண்ணி அடுத்த டாஸ்க்கு. இப்போ வந்து எண்டே ஆகாது, நீங்கள் திரும்ப திரும்ப கூட ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் கேஸ் 1 கொடுக்குறேன். ஸோ நம்பர் வந்து 5423. ஆன்சர் என்ன வரும், ஸ்பேஸ் விட்டும் கொடுக்கலாம், ஏன்னா நான் %d கொடுத்ததுனால ஸ்பேஸ் விட்டு கொடுக்கலாம். 5423 வந்து 77 வரும். யூ ஹாவ் செலக்டட் அடிஷன். வெயிட் பண்ணுது, ஏன்னா கெட் சிஹெச் இருக்குல்ல, இந்த வெயிட் பண்ணாது,
அந்த கெட்சிஹெச் நான் போடலன்னா, டூ வைலுக்கு முன்னாடி முடிய போகும்போது போடலன்னா இந்த வெயிட் பண்ணாது. டக்குன்னு போய் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி மறுபடியும் மெனு டிஸ்பிளே பண்ணுமா, இது வந்துடும் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும். அந்த வெயிட் பண்ணால் தான் பார்க்க முடியும். அதனால தான் அந்த கெட்சிஹெச் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இப்போ நான் 2 கொடுக்குறேன். 2க்கு நான் நம்பர் ஏதாவது 50, 75 பார்த்தீங்களா? இப்பையும் 7 அப்படி சொல்லிட்டு 25ன்னு வருது ஆன்சர். 75 போக திரும்ப அகெயின் நான் தப்பான ஒரு கோடு கொடுக்குறேன். சாரி, இன்வாலிட் இன்புட்னு வருது. இப்போது வேறு ஏதாவது நான் அகெயின்ஸ் 1 கொடுக்குறேன்னா அகெயின் நான் ஆட் பண்ணிக்கலாம். 100, 200. ஸோ அடிஷன் வந்து 300. இப்படி திரும்ப திரும்ப நான் ரன் பண்ணிக்கலாம். கேஸ் 3யும் 4ம் நான் எழுதலை. இப்போ கேஸ் 5 கொடுக்குறேன்னா பாருங்கள், யூ ஹாவ் செலக்டட் எக்ஸீட், தேங்க்யூ ஃபார் யூஸிங் அவர் கால்குலேட்டர். அவ்வளோதான், முடிஞ்சது. பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரோக்ராம் இதே மாதிரி நீங்கள் வந்து கோடு உங்களோட கூல்ட்ரிங்க் விஸ்வா கூல்ட்ரிங்க் ஷாப், இல்லை விஸ்வா ஐஸ்கிரீம் ஜாப் ஷாப், இல்லாட்டி விஸ்வா 0 டிகிரி அப்படி சொல்லலாம். 0 டிகிரினா அந்த ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து கோடு கொடுத்துட்டு ஐஸ்கிரீமினுடைய ஃப்ளேவர் இங்கே கொடுத்துடணும். ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் இது இப்போ என்ன, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, வேறு என்ன ஃப்ளேவர் இருக்குது, பிஸ்தா, பாதாம், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரேட்டு கூட கொடுக்கலாம். இங்கே ரேட்டு வந்து ஒரு ஸ்கூப் எவ்வளோ, பெர் ஸ்கூப், ரேட்டு பெர் ஸ்கூப் அப்படின்னு இன்னொரு காலம் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி அதில் எவ்வளோ பைசா, இது வந்து 75 ருபீஸ், இது 85 ருபீஸ், இது 95 ருபீஸ், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்டர் எனி கோடு, என்டர் எனி கோடு கொடுத்துட்டு இங்கே வந்து % ஆம்பர்சண்ட் கோடு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா கோடு என்ட்ராகும். ஒரு பர்டிகுலர் கோடு, ஒரு ஏதாவது ஒரு கோடு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 கொடுத்தேன் இல்லையா முதல்ல. அப்போ 1ன்னு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரேஞ்ச் பார்க்கும், 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கான்னு. ஸோ ரேஞ்ச் பார்த்த உடனே நீங்கள் 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம கேஸில் 1 வந்து வெனிலா, 2 வந்து இதுனா நான் இந்த 1லேருந்து 4 வரைக்கும் 4 ஃப்ளேவர், 5வது இதே மாதிரி எக்ஸீடு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, பிஸ்தா அந்த மாதிரி இருக்குன்னா இந்த 4 ஃப்ளேவரில் ஏதாவது ஒரு ஃப்ளேவரை செலக்ட் பண்ணால் கூட, ஏதாவது ஒரு கோடு செலக்ட் பண்ணால் கூட அவங்க ஐஸ்கிரீம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஃப்ளேவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா என்டர் நம்பர் ஆஃப் ஸ்கூப்பு கேட்கணும். அப்போ ஒரே ஒரு வேல்யூ, 2 வேல்யூ கிடையாது, ஒரே ஒரு வேல்யூ எண்ணில் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கூப். இப்போ நான் வெனிலா செலக்ட் பண்ணியிருக்கேன் 1ன்னா, அப்போ வெனிலாவில் நம்பர் ஆஃப் ஸ்கூப் எத்தனை அப்படின்னா 5 பேர் இருக்கும், 5 ஸ்கூப்புன்னு நான் கொடுக்குறேன். அப்போ கேஸ் 1 இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸ் தான் வரும். யூ ஹாவ் செலக்டட் வெனிலா ஃப்ளேவர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அமௌண்ட் வச்சுக்கணும். டபுள் அமௌண்ட் ஈக்குவல் டு நீங்கள் வாங்கின எண், அந்த 5 ஐஸ்கிரீம் ஸ்கூப்னா 5 அந்த இதில் இருக்கும். இன்ட்டு நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களே இந்த மெனுவில், அதாவது வெண்ணிலாக்குனா 85 ருபீஸ், 75 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே போடணும். இப்போ 85 ருபீஸ்னால் 85.550னா இந்த மாதிரி கொடுக்கணும். இல்லை 00F அந்த மாதிரி ஃப்ளோட்னா இப்படி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறும் 0.0 கொடுத்துக்கலாம். இதை மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டு கிடச்சிருமா. அப்போ நீங்கள் கைண்ட்லி பே த அமௌண்ட் ஆஃப் ருபீஸ்ன்னு போட்டு இங்கே %TLD இல்லை LF, டபுள்னா LF கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து அந்த அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணிடணும் ரிசல்ட்டுக்கு பதிலாக. இங்கே மேலே இன்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் டபுள் அமௌண்ட்டு வச்சுக்கணும் ரிசல்ட்டுக்கு பதிலாக. இங்கே N1 N2க்கு பதிலாக ஒரே ஒரு N போதும் நம்பர் ஆஃப் ஸ்கூப் வாங்குறது. அப்படின்னா ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிடலாமா? நீங்கள் ஈஸியாக இருக்கா இது? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஸ்க்ரீனாக காட்டுறேன். ஸோ இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும். அதனால் நீங்களாக ப்ரோக்ராம் டைப் பண்ணி பண்ணுங்கள். இதை எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதையுமே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கேஸ் 1, 2, 3, 4 நீங்கள் எழுதி பாருங்கள். இதையும் எழுதுங்க, அதையும் எழுதுங்க. ஒரு கேஸ் எழுதுனாலே அதே மாதிரி தான் மற்ற கேஸ்லாம் வரும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதையும் பாருங்கள். டிஃபால்ட் கேஸு ஒயில் கோடு நாட் ஈக்குவல் டு 5ன்னு போட்டுக்கோமா. ஸோ இதையும் பாருங்கள். பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? எது வேணாலும் வச்சுக்கலாம். கோடு வந்து 5 தான் இல்லை, 100 வைக்கலாம், -1 வைப்பாங்க சில பேர்,
அப்போ நாட் ஈக்குவல் டு -1 இருந்தால் மட்டும் மேலே போகும். பார்த்தீங்களா, ஒயில் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் மேலே போகும். அப்போ எக்ஸீடுக்குள்ளதை நாட் ஈக்குவல்னு போட்டிங்கன்னா 5 இல்லை அப்படின்னாலே மேலே மேலே போயிட்டே இருக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 5 இருந்தால் மேலே போகணும், ஈக்குவல் டு 5 இருந்தால் அவ்வளோதான், வெளியே வந்துடணும். அதனால தான் நாட் ஈக்குவல் டு 5 ட்ரூ கண்டிஷனில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம். இப்போ புரியுதா விஸ்வா? சாட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸ்விட்ச் கேஸ் புரியுதா? பிரேக் வந்து நம்ம கொடுத்தா தான் எண்ட் ஆகும் அந்தந்த கேஸ். இல்லாட்டி இப்போ செகண்ட் கேஸ் தேர்டு கேஸ் இருக்குன்னா, செகண்ட் கேஸில் நான் பிரேக் கொடுக்கலன்னா தேர்டு கேஸும் சேர்ந்து ஒர்க் ஆகும். செகண்டு செலக்ட் பண்ணும்போது செகண்டும் தேர்டும் ஒர்க் ஆகும். தேர்டு செலக்ட் பண்ணால் தேர்டு மட்டும் ஒர்க் ஆகும். பிரேக்கை வச்சு தான் ஸ்டாப் ஆகும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் அந்த பிளாக் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே விஸ்வா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எஸ் கொடுங்க, எஸ் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்டிகுலர் அந்த சாட் பாக்ஸில். நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, சந்தோஷம். ஸோ உங்கள் வாய்ஸ் தான் கேட்க முடியல, பரவாயில்ல. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் பார்லரோ இல்லை கூல்ட்ரிங்க் ஷாப்போ, கூல்ட்ரிங்க்ஸ்னால் மெரிண்டா, ஃபேண்டா, இல்லாட்டி பெப்சி, கோக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஓகே விஸ்வா, டெய்லி ஒரு கான்செப்டாக பார்ப்போம் அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப இயர்லியராக முடிக்கணுனாலும் என்கிட்ட நீங்கள் பிளான் அதுக்கு தகுந்தாற் போல் பண்ணிக்கோங்க. இயர்லியாக முடிக்கணும்னா நம்ம நைட்டு நேரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓகே, உங்கள் விருப்பம்தான். எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். பாய் விஸ்வா, போதும் இன்னைக்கு கிளாஸு. தேங்க்யூப்பா, பாய்.